விலை அதிகமான பொருளை மட்டும் விற்றா போதாது, அது நமக்கு டெய்லி சேல்ஸை கொடுக்காது. வெல்கம் டு எபிசோட் 11 ஸ்டார்டிங் மை பிஸ்னஸ். பொருட்களை நான் 2 வகையாக பிரிப்பேன். ஒன்று கிளாசிக், இன்னொன்று ட்ரெண்டிங். இந்த கிளாசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போவுமே எவர்கிரீன் ஆனது, அது மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் விற்கக்கூடியது. ஆனால் அதுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆக ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படி கிடையாது. டக்குன்னு மூவ் ஆகும், விலையும் கம்மி, மக்களோட தினசரி பழக்க வழக்கத்துக்கு கரெக்டாக செட் ஆகும். நான் என்னோட ப்ராடக்ட் நிஷா போட்டோ கார்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மக்களோட சின்ன சின்ன தினசரி தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் செலிப்ரேஷனுக்கும் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கு சப்ளையர்ஸ் தேடுறது ரொம்ப ஈஸி. ஸ்டாக் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இடம் தான் தேவைப்படாது. காம்படிட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. யாரு வேகமாக கரெக்டாக அந்த ட்ரெண்டை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட். சீசனுக்கு எந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்தா கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வருவாங்க. எப்பவும் ஒரு வாட்டி விற்கிறத விட அடிக்கடி விற்கிற சின்ன சின்ன பொருட்கள் தான் பிஸ்னஸை பெருசாக்கும். புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ல ட்ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க.